சென்னை பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் 48 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தலைக்கு 30,000 ரூபாய் பேசி வாரத்திற்கு 200 ரூபாய் மட்டுமே கொடுத்து சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே உள்ள வயலாநல்லூர் பகுதியில் செங்கல் சூளையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வருவதாக இமெயில் மூலம் திருவள்ளூர் மாவட்ட சட்ட உதவி மையத்தின் செயலாளர் நளினி தேவிக்கு தகவல் வந்துள்ளது. அந்த புகாரின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் செங்கல் சூளையில் நேரடி ஆய்வு செய்தனர். அப்போது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்தது தெரிய வந்தது. 13 குடும்பங்களாக வேலை பார்த்து வந்த 48 பேரை மீட்டு பாரிவாக்கத்தில் உள்ள சமுதாய நல மையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த ஜனவரி மாதம் ஒரு நபருக்கு 35,000 ரூபாய் வீதம் கொடுத்து செங்கல் சூளையில் பணிபுரிய அனுப்பியதாகவும், இங்கு வந்த பிறகுதான் கொத்தடிமைகளாக அவர்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் வாரம் 200 ரூபாய் மட்டும் சம்பளமாக கொடுக்கப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இதையடுத்து மீட்கப்பட்ட 48 பேரும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமன்றி அவர்களது வங்கிக் கணக்கில் அரசு சார்பில் ஒருவருக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் செலுத்துவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்திய செங்கல் சூளை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதாவது ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு, அந்த ஏஜென்ட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து ஆசை வார்த்தைகளை காட்டி இங்கே கொண்டு வந்துருக்காரு. ஆனால் இங்கே வந்து என்னென்னா அவங்களுக்கு சரியான ஒரு சம்பளம் மற்றும் உணவுப் பொருட்கள் எதுவும் கொடுக்கல, எங்கள் ஊருக்கும் அனுப்ப மாட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தற்போது அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அவருடைய சொந்த ஊருக்கு இப்போ நாங்கள் அனுப்புறதுக்கு எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறோம். செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்த வடமாநில தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பூந்தமல்லியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.